ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜெயராஜ் பேசுகிறேன். என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து ஸ்டாக் இருக்கா பார்த்தீங்கன்னா சின்ன அப்டேட் தாங்க. ஸோ ஃபஸ்ட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கோல்டு. ஸோ ஃபுல் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்துருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 100 பேர் கிட்ட ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்திருக்கும். வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். பேர் வந்து பார்த்தீங்கன்னா 140 ரூபாய்ங்க. அதே மாதிரி இந்த ஃபுல் கோல்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் டப்பில் விட்டு கலர் மேலேருந்து அடிச்சிங்கன்னா நல்லா அப்படியே அந்த மின்றது வந்து நல்லா கொஞ்ச நேரத்தில் க்ளோ ஆயிரும். நீங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். அதே வந்து பார்த்தீங்கன்னா வேறு டப்பா, அந்த ஒயிட் கலர் டப்பா அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா அந்த மின்றது வந்து அப்படியே போயிடும். ஸோ அது வந்து உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் நேரத்துலேயே சொல்கிறேன், காமிக்கிறேன். நிறைய பேர் இந்த ஃபுல் கோல்டு வாங்குறவங்க மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு பிளாக் கலர் டப்பாவில் விடுங்க. அப்படி இல்லை இருந்ததுன்னா க்ரீன் வாட்டர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இதில் விடுங்க. சூப்பராக இருக்கும். இந்த ஃபுல் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் விட்டிங்கன்னா அப்படியே ரிஃப்ளெக்ஷன் ஆகும். அதனால் அப்படியே அந்த கொஞ்சம் நேரம் ஆக ஆக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கோல்டு வந்து அப்படியே மின்னிக்கிட்டே போகும். ஓகேங்களா? எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா பேர் வந்து 140 ரூபா வருதுங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு, பெங்களூரு, எஸ்டி கொரியர் மூலமாக டிஸ்பேச் பண்ணிட்டு இருக்கோம். வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். ஓகேங்களா? பேர் வந்து 140 ரூபா வருங்க. அதே மாதிரி இது வந்து மீடியம் சைஸ் தான். ஓகேங்களா? ப்ரீடிங் சைஸ்லாம் இல்லை, மீடியம் சைஸாக தான் இருக்கும். வேணுங்கிறீங்க ஆர்டர் போடுங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ரெட் சிம்ஸுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து பார்த்தீங்கன்னா 70 ரூபா வரும். 4 பேர் ஆகணும், ஒரு பேர் ஃப்ரீயாக வருங்க. ஓகேங்களா? ஸோ இதுவுமே இருக்குது. இதுவுமே எல்லா ஊருக்கும் அனுப்பிச்சுட்டு தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பீட்டா. ஸோ ஃபீமேல் பீட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மூன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளைன் பீட்டா இருக்குது. இது வந்து 2 பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து 30 ரூபா வருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளக்கார்டு. ஸோ ப்ளக்கார்டு ப்ளஸ் நீமா கேண்டி 2 கலந்து இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து 85 ரூபா வருங்க. சண்டே நிறைய பேர் உண்மையுமே கேட்டிங்க, முடிஞ்சிருச்சு டக்குன்னு. திருப்பி வந்து ஸ்டாக் எடுத்திருக்கோம். ஆக்சுவலாக இது வந்து எல்லாருமே என்ன ப்ரீடுங்கிறீங்க. பிளைன் பீட்டாங்கிறது ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகபட்சமாக, அதாவது ஒரு மீன் ஒரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு 500 அந்த மாதிரி லாட்டாக நீங்கள் குட்டி நிறைய எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா அதுலேருந்து கலர்லெஸ்ஸாக இந்த மாதிரி வரும். இது வந்து ஆக்சுவலாக நீமா கேண்டி ப்ரீடு தான். நீமா கேண்டி அதெல்லாம் பாருங்கள். நீமா கேண்டி பேச்சஸ் உங்களுக்கு தெரியுதுங்களா? இதெல்லாம் பாருங்கள், தெரியுதுங்களா? அந்த கலர் பேச்சஸ்லாம் தெரியுது பாருங்கள். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பீஸ் எடுக்கும்போது நிறைய இதாகும், கலர்லெஸ்ஸாக வரும். ஸோ அதை வந்து ஓரளவுக்கு ரேட்டு இது போட்டு எடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கம்மியான மார்ஜின் வச்சு கொடுத்துருவோம். இது வந்து ஜோடியே 30 ரூபா தான் வரும். வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். அதே பல்காக 10 பேரில் எடுத்தீங்கன்னா எங்களால் முடிஞ்ச பெஸ்ட் ப்ரைஸை கொடுக்குறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ராஸ்பரன் ஸ்னேல்னு சொல்லுவோம். இந்த ஸ்னேல் வந்து பார்த்தீங்கன்னா ஜோடி வந்து 20 ரூபா வருங்க. இது வந்து கம்பல்சரி முடிஞ்ச அளவுக்கு பிளான்ட் டேங்க் வச்சுருக்கீங்களோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது நீங்கள் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா டேங்க்கில் அப்புறம் மீன் இருக்கு ப்ரோ அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக போட்டு வைக்கிறது நல்லது. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா ஃபுட்டு நிறைய பேர் நிறையா ஃபுட்டு போட்டுருவாங்க, சின்ன பசங்க அந்த மாதிரிலாம் இருக்கீங்க. இந்த ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சாப்பிட்றோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது இந்த மீன் வேஸ்ட்டு அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதையும் சாப்பிடும், நல்லாயிருக்கும். ரொம்ப இந்த ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் நல்லா கண்ட்ரோல் பண்ணும், இந்த ஆல்கையை கண்ட்ரோல் பண்ணும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டேங்கை க்ளீனாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ வேணுங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவுமே ரொம்ப அதுக்குன்னு போடாதீங்க. எதுவாக இருந்தாலும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சுங்கிற மாதிரி அளவோடு போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபிஷ் டேங்க் நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீனும் அளவாக போட்டு இந்த ஸ்னெயிலும், ஏன்னா ஸ்னெயில் கிடைக்குதுங்கிறதுக்கோசம் ஃபுல்லாக போட்டால் க்ளீன் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் லைஃப் டைம் ஃப்ரீ அப்படிலாம் இல்லைங்க. எந்த இது போடுவீங்க. அதுக்கப்புறம் இதனுடைய வேஸ்ட் ரொம்ப அதிகமாக. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் ரொம்பலாம் வாங்க வேணாம். சும்மா 2 பேர் ஒவ்வொரு டேங்கில் 2 பேர் போடுங்க. ரொம்ப நிறையா வாங்கி போட்டால் க்ளீன் ஆகும் அப்படிலாம் இல்லை. நீங்கள் எவ்வளோ பெரிய டேங்க் வச்சுருந்தாலும் 2 பேர் மட்டும் வாங்கி போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு நம்பர் ஆஃப் ஸ்டாக் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மிக்கி மவுஸ் பிளாட்டி கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் கூட ஸ்டாக் இருக்குங்க. என்னடா இவ்வளோண்ட கமிஷன் 150 பேருங்கிறீங்க அப்படிங்கிறத நேற்று வீடியோ நம்ம இது வச்சுருக்கோம், வீட்டில் வச்சுருக்கோம். ஸோ அதனால் வந்து 150 பேர்னால ஸ்டாக் இருக்குது. வேணுங்கன்னு சொல்லுங்கள். ஆஸ்கர் வந்து நிறைய பேர் கொரியர் பண்ணுறதுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தீங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் நார்மல் ஆஸ்கர் எடுக்கணும்னு சொல்லிட்டு திரும்பி எக்ஸாட்டிக் ஆஸ்கர் எடுத்திருந்தோம். என்னன்னா லெமன் ஆஸ்கரும் அந்த ரெட் ஆஸ்கர் எடுத்திருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக இம்போர்ட் பீஸ் தான். ஒன்று வந்து இந்த சின்ன பெரிய சைஸ் வந்து கொரியர் பண்ண முடியாதுங்க, சின்ன சைஸ். ஓகேங்களா? மெயினாக கொரியருக்கோசரம் தான் எடுத்தேன். பெரிய சைஸ் எடுத்தாலும் அதே ப்ரைஸ் தான், சின்னது எடுத்தாலும் அதே ப்ரைஸ் தான். நான் கொரியருக்கோசரம் மீன் பண்ணி நான் சொல்லிடுறேன். ஏன்னா வீடியோலேயே கொரியருக்கோசரம் தான் நான் மெயினாக எடுத்தேன். ஏதாவது கொரியர், ஏன்னா ஏகப்பட்ட பேர் ஆஸ்கர் கேட்டிருந்தீங்க, அவங்களுக்கோசரம் தான் எடுத்தேன். பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது வேணாம், ஏன்னா அதுக்கப்புறம் இதாகிடும், வீடியோக்கோசரமே சொல்லிடுறோம் அதனால். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து பார்த்தீங்கன்னா 70 ரூபாய்னு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இந்த டைம் செம்ம குவாலிட்டிங்க, டிஃப்ரெண்ட் டைப்ஸில் எடுத்துருக்கோம். ஓகேங்களா? கோல்டை பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா தகன்னு மின்னும். கோல்டு வந்து வெறும் 70 ரூபா வாங்க. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். என்ன கோல்டு மட்டும் நேரில் வந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே கொரியருக்கு கேட்டிங்கன்னா கொரியர் சார்ஜ் மட்டும் அதிகமாக இருக்கும். கோல்டெல்லாம் அந்த கோல்டெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வேறு என்ன ப்ரோ இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பீட்டாஸு. ஸோ பீட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க, அவைலபிளாக இருக்குது.
லோகு இது பாருங்க நெட்டி குச்சி ஷர்ட்டுங்களா மேல் பீ இங்கே தாங்க ஒரு பிரச்சனை. இப்போ ப்ளக்கார்டு பாருங்கள் இந்த மெயிலோட இந்த இதில் வச்சுருக்கோம், இதை தாவிருச்சா போட்டு அடிச்சு கொண்டுருதுங்க. ஸோ அதனால் தயவு செஞ்சு ஒரே ஒரு மீன் மட்டும் வளர்த்துங்க. இது வந்து ப்ளக்கார்டு. ஸோ இது மாதிரி ஒரு மேல்னா ஒரு மேல் மட்டும் வளர்த்துங்க, அப்போ தான் ரொம்ப நல்லா இருக்கும். இதுவுமே அதே மாதிரி தான் ஃபுல் மூன் வந்து ஜம்ப் பண்ணி எல்லாமே இதாகிடுச்சு, வால்லாம் கடிச்சிருச்சு. ஸோ அதனால் ஒரு இது மட்டும் வளர்த்துங்க, அப்போ தான் மீன் நல்லா ஹெல்த்தியாக சூப்பராக இருக்கும். தயவு செஞ்சு ரெண்டெல்லாம் வாங்கி போய் விடாதீங்க, டேங்கில் எக்ஸ்பெரிமெண்ட் கூட அப்படி பண்ணாதீங்க, ஓகேங்களா. இதெல்லாம் வந்துன்னா பீஸ் வந்து 110 ரூபா வரும். ஸோ இதெல்லாம் வந்து பீஸ் வந்து 110 ரூபா வருங்க. வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். ஃபுல் மூன் மெயில் எல்லாமே பீஸ் 110 ரூபா வரும். அதுக்கப்புறம் ஜீப்ரா வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபா வருங்க. அதே 10 பேர் எடுத்திங்கன்னா 150 ரூபா தான் வரும். பேர் வந்து 15 ரூபா தான் வரும். அதுக்கப்புறம் லாப்ஸ்டர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேங்கோ பிளாட்டி இருக்குது. இதெல்லாம் பேர் 45 ரூபா வரும். மிக்கி மவுஸ் பிளாட்டி 45 ரூபா வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் வெரைட்டி கப்பி. ஸோ பேசிக் வெரைட்டி கப்பி பொறுத்த வரைக்கும் பிளாட்டினம் இயரு, ஜெர்மன் ரெட்டு, ஆஃப் பிளாக்கு, அதுக்கப்புறம் சில்லி மொசைக்கு நல்லா டாப் மோஸ்ட் குவாலிட்டியில் இருக்குங்க, ஓகேங்களா. டாப் மோஸ்ட் குவாலிட்டியில் சூப்பராக இன்றைக்கி தான் திருப்பி ரீஸ்டாக் எடுத்திருக்கோம். டாப் மோஸ்ட் குவாலிட்டி இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 5 பேர் மினிமம் எடுத்திங்கன்னா ஒரு பேரோடலாம் 45 ரூபாய்ங்க. மினிமம் 5 பேர் எடுத்திங்கன்னா ஒரு பேரோடலாம் 45 ரூபா வரும். அது நீங்கள் கலந்து கூட எடுத்துக்கலாம். அதே ஒரு பேர் தனியாக வேணும் ப்ரோ அப்படிங்கிறீங்கன்னா ஒரு பேரோடலாம் 60 ரூபா வரும், ஓகேங்களா. அது சில்லி மொசைக்குனாலும் சரி எதுனாலும் சரி ஒரு பேரோட 60 ரூபா வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன ப்ரோ அப்படிங்கிறீங்கன்னா அவ்வளோதாங்க. இப்போ நான் வந்து கோல்டுக்கே வரேன். உங்களுக்கு கோல்டு பாருங்கள், கொஞ்ச நேரம் ஆக இப்போ தான் ஆக்சுவலாக நான் வீடியோ எடுக்கும் போது தான் விட்டேன். கோல்டு நல்லா வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆக ஆரம்பிச்சிது. அதே பாருங்கள். ஸோ இந்த தப்பை நிறையா பேர் பண்ணுவீங்க. இங்கே பாருங்கள், இந்த கோல்டு சேம் பாருங்கள், இதுவும் கோல்டு கப்பி தான், இதுவும் கோல்டு கப்பி தான். உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் வீடியோவிலே தெளிவாக சொல்லிடுறேன், பார்த்துங்க. உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் பாருங்கள். அதுக்கு என்ன காரணம்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் டப்பாவில் தான் இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு ரிஃப்ளெக்ஷன் பெருசாக தெரியாது, ஓகேங்களா. ஸோ அதே இது பிளாக் கலர் டப்பாவில் விட்டிங்கன்னா அப்படியே அந்த ரிஃப்ளெக்ஷன் கொஞ்ச நேரம் ஆக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கலர் வந்து கூட்டிகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நான் ஸ்டார்டிங்கில் காமிச்சதுக்கு இப்போக்கே கலர் நல்லா கூடி இருக்குன்னு நினைக்கிறேன். பிளாக் கலர் டப்பாவில் விட்டிங்கன்னா அப்படியே அந்த ஆட்டோமேட்டிக்காக கலர் வந்து அது அப்படியே அந்த மின்றது அது அப்படியே அதிகமாகிட்டே போகும். அதே அந்த ஒயிட் கலர் டப்பாவில் விட்டிங்கன்னா அது அப்படியே மின்றது அப்படியே ரொம்ப இதாகிடும். அது கோல்டு கப்பியானே உங்களுக்கு தெரியாது. இப்போ கூட பசங்க வந்தாங்க, நான் கூட விட்டு காமிச்சேன், பிளாக் கலர் டப்பாவில் விட்டு காமிச்சேன். ஆனால் என்னன்னா விட்டதுக்கான அடையாளமே தெரியல அப்படிங்கிற மாதிரி அவங்களே சொன்னானுங்க. ஆக்சுவலாக கோல்டு மட்டும் தயவு செஞ்சு பிளாக் கலர் டப்பாவில் வைங்க. நான் சொல்கிற காரணம் என்னன்னா கோல்டு கப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் அந்த பிளாக் ஓட்டிங்கன்னா மின்றது நல்லா மின்னு, எல்லாருமே இந்த மின்றதுக்கோசரம் தான் வாங்குவோம். ஸோ அதனால தான் இவ்வளோ கிளியராக பேசிட்டு இருக்கோம். இதோட வீடியோ பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வேணுங்கிறீங்க ஆர்டர் போடுங்க. ஸோ தேங்க்யூ.